கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த செயற்குழுவில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுல RSS அடிமைகள் அப்படின்னு ஸ்ரீ காந்தி யாரை சொல்றாங்க? இந்த கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவு தொடர்பாக எல்லா அதிகாரமும் ராமதாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு நிலைப்பாடா? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் வெவ்வேறு நிலைப்பாடா? இதுல முடிவெடுக்கிறதுல ஏன் தனித்தனியா ரெண்டு பேர் அதிகாரத்திற்காக போட்டியா இல்ல என்ன இதுக்கு கருத்து மோதலாயுது? இல்ல, இது அடிப்படையில ஒரு குடும்ப பிரச்சனையா ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சி பிரச்சனையா முடிவடைஞ்சு இந்த மோதல் ஒரு வட்டத்தை அடைஞ்சிருக்கு. சர்க்கிள் அந்த வட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த மோதல் வட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. இனிமே இவர்கள் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்ல அன்புமணிக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லியிருக்கு டெல்லி ஹைகோர்ட்னு சொல்றாரு. அதே சமயம் அன்புமணியை கேட்டா தேர்தல் பதிவுகளில் நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ரெண்டு பக்கமும் ஒருவர் நாங்க தான் நியாயமான பொதுச் செயலாளர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு அவங்க சொல்லவும், டாக்டர் ராமதாஸ் அதுக்கு எதிராக சொல்லவும், கடைசியில் சிவில் கோர்ட்ல போய் முடிவு பண்ணிக்கோங்கன்னு டெல்லி ஹைகோர்ட்ல கடைசியா ஒரு முடிவு பண்றதையும் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சூழல்ல தான் சேலம் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு அன்புமணி குரல் கொடுத்தாரு. பட் அதையும் மீறி சேலம் பொதுக்குழு நடந்திருக்கு. அதுல அன்புமணி நீக்க தீர்மானம் எதிர்பார்த்தது. அது மாதிரி பசுமை தாயகம் சௌமியா அன்புமணியை நீக்கிற விஷயங்கள் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா சமீப காலத்துல சௌமியா அன்புமணி மாவட்டமா போய் பெண்களை சந்திச்சு ஆதரவு திரட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதை தடுத்து நிறுத்தும் விதமாக அந்த பதவியை எடுக்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அன்புமணியை அவங்க சிஸ்டரே ஸ்ரீகாந்தியை கடுமையான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க பேச்சுல ஒரு கடுமையான தாக்குதலை, அதாவது நீங்க சொல்ற மாதிரி RSS அடிமை தரப்போடைய என்னவா இருக்குன்னு நமக்கு புரியுது. அதிமுக தரப்புமே இருப்பதனால அவருடைய அந்த பார்கெனிங் பவர் போயிட்டு அந்த அவங்க எந்த கூட்டணியில சேர்ந்தாலுமே கட்சிகள் வாக்கு வங்கி ரொம்ப குறைத்துதான் மதிப்பிடுவார்கள். ரெண்டு பேருடைய வாக்கு வங்கியும் பிரிந்து இருக்கிறதுனால சோ ரொம்ப பிரச்சனை. அன்புமணி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தாலுமே அந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு என்பது கேள்விக்குறி. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் எந்த அணியில சேர்ந்தாலுமே அந்த அணிக்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறி. ஸோ ஒருத்தருக்கு அந்த மோதல்ல கட்சியுடைய வாக்கு வங்கி பலமான ஒரு சேதத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த நடந்த சம்பவங்கள் காண்பிக்கின்றன. ஒட்டுதல் என்பது உடைந்த கண்ணாடி இனிமேல் ஒட்டாது என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சிகளில் இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயமா பாக்குறோம். திரு பிரியன், இப்ப தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் ஒரு 50 நாட்கள் தான் இருக்கு. ஒரு 50 நாட்களுக்குள்ளதான் இருக்கு. அப்படி ஒருத்தர் விருப்ப மனு வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்காரு. இது இப்படியே போனா யார்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு? ஆஸ் ஆஃப் டேட் இன்னைக்கு யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? இல்ல, இன்னைக்கு தேதியில ஒரு விஷயம் முக்கியமா சொல்லி ஆகணும். அதாவது டாக்டர் ராமதாஸ் தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணார் தலைவர் பதவிக்கு. ஸோ அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கடந்த 4-5 வருடமாக அவர்கள் அன்புமணியை தான் கட்சியுடைய எதிர்கால தலைவராக அவங்க பார்த்தாங்க ஆக்சுவலா. அதனால கட்சியுடைய இளைஞர்கள்லாம் பெரும்பாலும் அன்புமணியோட ஆதரவாளர்களா இருக்காங்க. கொஞ்சம் மூத்தவர்கள் அந்த காலத்திலிருந்தே வன்னியர் சங்கத்துல இருந்தவங்க, டாக்டர் ராமதாஸ் ஆரம்பிச்ச போது அவர் கூட இருந்தவங்க, தொடர்ந்து அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. அதனால இது சிவில் கோர்ட்ல டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டதுனால இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளைம் பண்ணிட்டா கூட யாரு உண்மையான உரிமையாளர் என்பது சிவில் கோர்ட் மூலமா தான் தெரிய வரும். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இங்க சிவில் கோர்ட் முடிஞ்சு அப்புறம் அப்பீலுக்கு போய் அது சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு வரதுக்குள்ள பல தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு OPS வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு, அது மாதிரிதான் என்ன நிலைமை இருக்கோ அதே மாதிரிதான். ஸோ இதெல்லாம் கோர்ட்டுக்கு போறதை விட தேர்தல் மூலமாக தீர்மானிக்கப்படுவதுதான் சிறந்த வழி. அப்போ இந்த ரெண்டு தரப்புமே, ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் தனித்தனியாக போட்டி யார் பக்கத்துல பாமக இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் தான் தீர்மானம் ஒரு தீர்வு காண முடியுமே தவிர இனிமேல் பேச்சுவார்த்தை தீர்வு காணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய மகளை ப்ரொமோட் பண்றாரு, மகனை ப்ரொமோட் பண்ணாரு, இப்ப மகன் ப்ரொமோட் பண்றாரு. மகளுக்கும் மகனுக்குமான ஒரு மோதலை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி இருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு இது இன்னும் கட்சியை மேலும் ஒரு வாக்கு வங்கியை சிதைக்கும் அளவுக்கு கொண்டு போகுன்றத நம்ம எலெக்ஷன்ல தான் பார்க்கலாம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.